ஹாய் நண்பா நண்பீஸ். இந்த குவார்ட்டர்லி எக்ஸாம் லீவ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க. இது விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. அது என்னன்னு இந்த பதிவில் பார்க்கலாம். கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எல்லாருக்குமே தெரியும், இந்த கல்வியாண்டில் குவார்ட்டர்லி எக்ஸாம் வந்து கம்மியாக தான் லீவ் கிடச்சிருக்கு. அதாவது செப்டம்பர் 27 வந்து எக்ஸாம் முடிவடைய போகுது. செப்டம்பர் 28, 29, 30, அப்புறம் அக்டோபர் 1, அக்டோபர் 2 5 நாள் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா லீவ் கொடுத்துருக்காங்க. இந்த 5 நாள்லேயே பார்த்தீங்கன்னா சாட்டர்டே, சண்டே, அப்புறம் காந்தி ஜெயந்தின்ட்டு 3 நாள் கவர்மெண்ட் லீவ் வந்துடுது. பேலன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 2 நாள் தான் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து லீவ் கொடுக்குறாங்க. 2 நாள் மட்டும் தான் ஒர்க்கிங் டேஸில் லீவ் கிடச்சிருக்கு. அதனால் ஆசிரியர் சங்கம் மிகப்பெரிய ஒரு ரெக்வஸ்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு வச்சுருக்காங்க. ஒரு கடிதமும் எழுதியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த வாட்டி குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான ஹாலிடேயை வந்து 9 நாளாக இன்க்ரீஸ் பண்ணியாகணும் அப்படின்னு ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க. லாஸ்ட் அகாடமிக் இயர்லாம் இந்த குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான லீவ் பார்த்தீங்கன்னா 9 நாள் கிடச்சிருக்கான். அதே போல் இந்த அகாடமிக் இயர்லேயும் வந்து குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான லீவ் வந்து 9 நாள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து டீச்சர்ஸுக்கெலாம் ஆன்சர் பேப்பர் வேல்யூஷன் பண்ணி ஆகணும், எக்ஸாம் ரிசல்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இதை செய்கிறப்போ அவங்களுக்கு லீவ் நாள் வந்து கம்மியாக இருக்கான். ஸோ அதனால் அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து 9 நாட்கள் லீவ் விடணும் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து அக்டோபர் 3ஆம் தேதி ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் பண்ணால் கூட நடுவில் பார்த்தீங்கன்னா 1 நாள் 2 நாள் தான் இருக்குது. அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே வந்துடுது. அதனால் அக்டோபர் 3 நாளும் லீவ் விட்டுட்டு அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டேலாம் முடிச்சுட்டு அக்டோபர் 7ஆம் தேதி ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் பண்ணணும் அப்படின்னு அவங்க மிகப்பெரிய ஒரு கோரிக்கையை வந்து கவர்மெண்ட்டுக்கு வச்சுருக்காங்க. ஸோ ஏற்கனவே கவர்மெண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த பள்ளி வேலை நாட்கள் கம்மி பண்ணி ரீசெண்டாக வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்தாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 220 வேலை நாட்களாக இருந்துச்சு. இதற்கு ஆசிரியர் சங்கம்லாம் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதனால் இந்த வேலை நாட்கள் 210 குறைச்சாங்க. திருத்தப்பட்ட அட்டவணையை வந்து இப்போ ரீசெண்டாக தான் வெளியிட்டாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த 5 நாள் தான் வந்து காலாண்டு விடுமுறையாக போட்டிருக்கு. அதனால் இப்போ 5 நாள் காலாண்டு விடுமுறை பத்தாது, எங்களுக்கு 9 நாள் கொடுக்க சொல்லி கவர்மெண்ட்டுக்கு எல்லா ஆசிரியர் சங்கம்லாம் கோரிக்கை வைத்திருக்காங்க. கண்டிப்பாக கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இது விஷயமா பரிசீலனை பண்ணுவாங்க. அதனால் இந்த வாட்டி குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான லீவ் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அக்டோபர் 7ஆம் தேதி தான் ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதா ஆசிரியர்கள் வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கவர்மெண்ட்டை வந்து இது பரிசீலனை பண்ணுவாங்களா இல்லையான்ட்டு. இந்த பதிவில் நான் கொடுத்த தகவலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் எதனா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.